எலுமிச்சை சாகுபடி செய்த அந்த விவசாயி எல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட்ல விற்கிறாங்க, புளியங்குடி மார்க்கெட். அதில் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் அதை விளைவித்த அந்த எலுமிச்சம் பழமெல்லாம் அங்கே கொண்டாந்து விற்பனை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 லாரியில் அங்கே இருக்கிற எலுமிச்சம் பழம் விற்பனை ஆகுதா சொன்னாங்க. அங்கே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே நம்ம எலுமிச்சை சாகுபடி சிட்ரஸ் ஆராய்ச்சிகளையும் 2015 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது வன்னிக்கோணத்தில் அந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த எலுமிச்சை மலையிலிருந்து ஜூஸ் ஃபேக்டரி ஒன்று அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் நிறைவேறும். அதே போல எலுமிச்சம் பழத்தை கெடாம இருக்குது குளிர்பதன கிடங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதையும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏற்படுத்தப்படும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொழுது இந்த அறிவிப்பு வெளியிட்டோம். துரதிருஷ்டவசமாக அதிமுக ஆட்சி வர முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அந்த விவசாயிய கோரிக்கை நிறைவேற்றப்படும்.